வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? இந்தியாவோட விடுதலை போராட்ட வரலாறு எப்பவுமே ஏகப்பட்ட ட்விஸ்ட்கள் நிறைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான கதைங்க. குறிப்பா தெருக்கல்ல இறங்கி போராடிட்டு இருந்த நம்ம தலைவர்கள் முதல் முறையா சட்டமன்றங்களுக்குள்ள நுழைஞ்சு ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்த அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே முக்கியமானது. இன்னைக்கு நம்ம விளக்குறையில எக்ஸாம்ல கட்டாய மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய 1937 மாகாண தேர்தல்களும் காங்கிரஸ் ஆட்சியும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இத படிக்கும்போது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை மாதிரி நான் சொல்ல போறேன். வாங்க டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு நாம மெயினா கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். 1937 தேர்தலோட பின்னணி என்ன, அதுல காங்கிரஸ் அடைஞ்ச பிரம்மாண்டமான வெற்றி, அவங்க கொண்டு வந்த முக்கியமான மக்கள் நலத்திட்டங்கள், அப்புறம் இரண்டாம் உலக போரால அவங்க ஏன் பதவியிலிருந்து விலகுனாங்க, கடைசியா முஸ்லிம் லீகோட மீட்பு நாள்னா என்ன, இதெல்லாம் தான் நாம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த 1937 தேர்தலுக்கு அப்படி என்னதான் பின்னணி, ஏன் இந்த தேர்தல் அவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1935ல பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய அரசு சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் மாகாணங்களுக்கு பெருமளவுல தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்துச்சு. அதாவது இந்தியர்கள் ஓரளவுக்கு தங்களை தாங்களே ஆட்சி செஞ்சுக்கலாம். பல வருஷமா ஆங்கிலேயர்களோட தேர்தல்களை புறக்கணிச்சுக்கிட்டு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருந்துச்சு. சரி, அதிகாரத்துல உட்காந்து மக்களுக்காக சில நல்ல விஷயங்களை செய்வோம்னு முடிவு பண்ணி 1936ல தங்களோட புறக்கணிப்பை கைவிட்டாங்க. அதை தொடர்ந்து 1937ல நடந்த மாகாண தேர்தல்கள்ல முழுவீச்சுல களத்துல இறங்கினாங்க. இப்போ அந்த தேர்தலோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? இங்க தான் ஒரு மாபெரும் வெற்றி பதிவாச்சு. தேர்தல் முடிவுகள் வந்துச்சு. நிஜமாவே ஆங்கிலேயர்கள் ஆடி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மொத்தம் இருந்த 11 மாகாணங்கள்ல மெட்ராஸ், பாம்பே, பீகார்னு சுமார் 7 மாகாணங்கள்ல காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோட மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க. மக்களோட முழு சப்போர்ட்டும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தான் அப்படிங்கிறது ஆணித்தரமா நிரூபணமாச்சு. அது மட்டும் இல்லாம அசாம்ல சர் முகமது சாதுல்லா தலைமையிலான கட்சியோட சேர்ந்து ஒரு கூட்டணியும் அமைச்சாங்க. ஆக மொத்தம் 11ல் 8 மாகாணங்கள்ல காங்கிரஸோட கொடி கம்பீரமா பறந்துச்சு. சும்மா இல்லல்ல. ஆனா அதே நேரத்துல இந்த தேர்தல்ல போட்டியிட்ட இன்னொரு முக்கிய கட்சியான முஸ்லிம் லீக் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சரிவை சந்திச்சாங்க. அவங்க வாங்கின மொத்த வாக்கு சதவீதம் வெறும் 4.8% மட்டும்தான். அந்த காலகட்டத்துல மக்களோட அரசியல் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு இந்த நம்பர் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இனிமே அரசியல் களத்துல தங்களை இன்னும் வலுப்படுத்திக்கணுங்கிற கட்டாயத்துக்கு முஸ்லிம் லீக் தள்ளப்பட்டாங்க. சரி, எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. அடுத்து என்ன செஞ்சாங்க? அவங்க கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் பத்தி பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இத கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு காலகட்டத்துல எந்த ஒரு அரசியல்வாதியாவது தன்னோட சம்பளத்துல 75% குறைச்சுக்குவாங்களா? ஆனா அன்னைக்கு அது நடந்துச்சு. காங்கிரஸ்க்கு முன்னாடி இருந்த ஆட்சியில அமைச்சர்கள் மாசம் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவிக்கு வந்ததும் மக்கள் சேவைக்காக அது அப்படியே வெறும் 500 ரூபாயா குறைச்சுக்கிட்டாங்க. தியாகம்னா இதுதாங்க. அதிகாரத்துக்கு வந்ததும் அவங்க செஞ்ச முதல் பெரிய விஷயம் இதுதான். சம்பளத்தை குறைச்சது மட்டும் இல்லாம சில அதிரடி மாற்றங்களையும் உடனே செஞ்சாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் தேசியவாதிகள் மேல போட்டு வச்சிருந்த அத்தனை அடக்குமுறைகளையும் ரத்து செஞ்சாங்க. பத்திரிகைகள் மேல இருந்த தடையை நீக்கினாங்க. காவல்துறையோட அத்துமீறல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இதுல ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் என்னன்னா, பல வருஷமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கோவில் நுழைவு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது சமூக நீதியில ஒரு மிகப்பெரிய மைல்கல். அதே போல சாதாரண மக்களுக்கு போய் சேர்ற வகையில பொது சுகாதாரம் மற்றும் கல்விக்கு ஏகப்பட்ட நிதியை ஒதுக்கினாங்க. இப்படி மக்கள் நலன் சார்ந்த ஒரு பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போதுதான் 1939ல ஒரு பெரிய புயல் அடிச்சது. அதுதான் உலகப்போரும் அவங்களோட பதவி விலகலும். காங்கிரஸ் அரசுகள் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருந்த அந்த நேரத்துல தான் இரண்டாம் உலக போர் தொடங்குச்சு. அப்போ வைஸ்ராயா இருந்த லின்லித்கோ பிரபு என்ன பண்ணாரு தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஒட்டுமொத்த இந்தியர்களையும் இரண்டாம் உலக போர்ல ஈடுபடுத்திட்டாரு. கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் இங்க இருக்கும்போது அவங்க கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாம எடுக்கப்பட்ட இந்த முடிவு இந்தியர்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய அவமதிப்பா பார்க்கப்பட்டுச்சு. சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கிற எங்களை உங்க ஏகாதிபத்திய போர்ல எப்படி இழுத்து விடலான்னு கோபம் அடைந்த காங்கிரஸ் தங்களோட அத்தனை மாகாண அமைச்சரவைகளையும் ஒட்டுமொத்தமா ராஜினாமா செஞ்சாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா ராஜினாமா செஞ்சது இந்திய அரசியல்ல ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்குச்சு. இது அடுத்த ஒரு சம்பவத்துக்கு காரணமாச்சு. அதுதான் முஸ்லிம் லீகோட மீட்பு நாள். காங்கிரஸ் ஆட்சி திடீர்னு முடிவுக்கு வந்தத முஸ்லிம் லீக் தங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அரசியல் வாய்ப்பா பார்த்தாங்க. காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விடுபட்ட அந்த நாளை தங்களுக்கு கிடைச்ச சுதந்திரமா நினைச்சு அதை மீட்பு நாள், அதாவது டே ஆஃப் டெலிவரன்ஸ்னு சொல்லி கொண்டாடினாங்க. இந்த டேட்டை எக்ஸாம்காக கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 22, 1939. இது சுதந்திர போராட்ட வரலாற்றுல ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ ஒரு குட்டி டெஸ்ட்.
ரேபிட் ஃபயர் ரீகால். நீங்க எவ்வளோ கவனமா இருந்தீங்கன்னு பார்க்கலாமா? நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சத்தமா பதில சொல்லணும். ரெடியா? முதல் கேள்வி, 1937 மாகாண தேர்தல்கள் எந்த சட்டத்தோட அடிப்படையில் நடந்துச்சு? ஆன்சர் நினைவுக்கு வந்திருக்குமே. ஆமாம், 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். சூப்பர். அடுத்த கேள்விக்கு போலாம். அந்த 1937 தேர்தல்ல மொத்தம் இருந்த 11 மாகாணங்கள்ல காங்கிரஸ் எத்தனை மாகாணங்கள்ல தனி பெரும்பான்மையோட பிரம்மாண்டமா ஜெயிச்சாங்க? சரியா சொன்னீங்க. 11ல 7 மாகாணங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க. மூணாவது கேள்வி, காங்கிரஸ் அமைச்சர்கள் பொறுப்பேற்றதும் மக்கள் சேவைக்காக தங்களோட 2000 ரூபாய் ஊதியத்தை எவ்வளவா குறைச்சிக்கிட்டாங்க? இத கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. வெறும் 500 ரூபாயா குறைச்சிக்கிட்டாங்க. நான்காவது கேள்வி, இவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை 1939ல ஏன் ஒட்டுமொத்தமா ராஜினாமா செஞ்சாங்க? என்ன காரணம்? எக்ஸாக்ட்லி. இந்தியர்களை கலந்தாலோசிக்காமலே ஆங்கிலேயர்கள் நம்மளை தன்னிச்சையா 2ஆம் உலகப் போர்ல ஈடுபடுத்தினாங்க. அதனாலதான். கடைசி கேள்வி, டிசம்பர் 22, 1939 காங்கிரஸ் பதவியிலிருந்து விலகிய அந்த நாளை மீட்பு நாளா கொண்டாடிய கட்சி இது. ரொம்ப சரி, முஸ்லிம் லீக் கட்சி தான். இந்த 5 கேள்விக்கும் சரியா பதில் சொல்லியிருந்தீங்கன்னா எக்ஸாம்ல உங்க மார்க் கன்ஃபார்ம். வாழ்த்துக்கள். இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு போறங்க. இந்தியர்கள் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஆங்கிலேயர்கள் எடுத்த அந்த ஒரு ஒற்றை முடிவுதான் பின்னாடி வந்த வெள்ளேனே வெளியேறு இயக்கம், அப்புறம் தேச பிரிவினைன்னு ஒட்டு மொத்த சுதந்திர போராட்டத்தோட திசையை எப்படி மாத்தி போட்டது பாத்தீங்களா? வரலாறுங்கிறது வெறும் வருஷங்களோ தேதிகளோ இல்ல, அது ஒவ்வொன்றும் இன்னொரு சம்பவத்தோட இணைக்கப்பட்ட சங்கிலி. இந்த விளக்க உரை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நல்லா படிங்க, எக்ஸாம்ல கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.